ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்காசி மாவட்டம் சிவகிரிக்கு அருகே அமைந்துள்ளது உள்ளார் கிராமம். இங்குள்ள கருவாட்டுப்பாறை பகுதியின் வனக்காடுகளை கொண்ட மலையில் மனித நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருடம் முழுக்க பசுமையான தன்மையும் நீர்வளமும் கொண்ட குளிர் சீதோஷ்ண மலைப்பகுதி என்பதால் விலை மதிப்புள்ள மரங்கள் மூலிகைகளும் அங்கு இயற்கையான விளைச்சல்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி இந்த பகுதியில் சில மர்ம நபர்களின் நடமாட்டம் இருப்பதால் அவர்களின் மர்ம செயல்கள் குறித்து கேரள வனத்துறையினர் சிவகிரி காவல் சரகத்தின் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்ரீனிவாசன், புளியங்குடி துணை போலீஸ் சூப்பரண்ட் வெங்கடேசன், சிவகிரி இன்ஸ்பெக்டர் கண்மணி ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் போலீசார் அங்கு சென்று ரகசிய சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து எல்லைக்கு வந்த போலீஸ் டீமும் வனத்துறையினரும் இணைந்து கருவாட்டம்பாறை காட்டை வளைத்து அலசிய போது மலையை ஒட்டி கொட்டகை அமைத்து மனிதர்கள் தங்கி வந்து போனது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் நெருங்கியது தெரிந்ததும் அங்கிருந்த மர்ம நபர்கள் தப்பியோடியுள்ளனர். இதற்கிடையில் மற்றொரு குடிசை பகுதியை சுற்றி வளைத்த போது 2 நபர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். அதே இடத்தில் வைத்து அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் 2 பேர் என்பதும் நெல்லை மாவட்டம் தேவர்குளம் சுப்பையாபுரம் தெற்கு தெருவைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி மற்றும் 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. மேலும் சோதனையில் அவர்களிடமிருந்து 250 கிராம் அளவிலான கஞ்சாவும் 1/4 கிலோவிற்கும் மேலான அளவில் கஞ்சா அல்வாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் கஞ்சா அல்வா தயாரிப்பாளர்கள் உஷாராகி தப்பியுள்ளனர். சிக்கியவர்களோ வாங்கி விற்கும் குருவிகள் என தெரிய வந்தது. அது மட்டுமின்றி இதில் புலங்கியவர்கள் 1க்கும் அதிகமானவர்கள். 4-5 பைக்குகள் வந்து சென்ற விவரங்களை தெரிந்து கொண்ட போலீசார் கொட்டகையில் இருந்த 2 பைக்குகள் மற்றும் நீண்ட வீச்செறிவாட்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றினர். மேலும் கஞ்சா போதை சரக்குகளோடு பிடிபட்டவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போதை சரக்குகள் பல வகைகள் பற்றி அறிந்த போலீசார் கஞ்சா எசன்ஸ் கொண்டு அல்வா தயாரிக்கப்பட்டதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விசாரணையில் ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்ததும் போலீசில் சிக்காமல் இருக்க அல்வாவிற்குள் கஞ்சாவை வைத்து பல நாட்கள் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேர் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் வரதராஜன் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார். அசுரன் பல அவதாரங்களை எடுத்து வருவது போல சமூகத்தை சீரழித்து குட்டிச்சோறாக்குகிற கஞ்சா என்கிற போதை சரஸ், கஞ்சா ஆயில், போதை காளான், போதை மெக்ரூட் என பல்வேறு ரூபம் எடுத்து வருகையில் தற்போது கஞ்சா அல்வா எனும் சரக்கு போதை சந்தையை சுற்றி வருவது காவல்துறை வட்டாரங்களின் புருவங்களை உயர வைத்திருக்கிறது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.